ரெடி, கிரீன்னா அப்ப நில், கவனி, செல். அப்போ பாவத்துல விழுந்த நம்ம இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமான பிறகு நம்ம எது செஞ்சாலும் கவனிச்சு செய்யணும். கை வந்துருங்க. கவனிச்சு நாம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை பசுமையா மாறும். கிரீன் கலர் அண்ணன் மடிச்சு பாக்கெட்ல வைக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா சுருட்டி வச்சிருக்காரு. ஓகே, நம்ம வாழ்க்கையை ஏசப்பா பசுமையா மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை இது என்ன கலர்? ப்ளூ. எங்க பார்த்திருக்கீங்க எல்லாம்? வானத்துல இல்ல. வானம் எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு இல்ல. நம்மளால அதை மெஷர் பண்ணவே இது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசுப்பா நம்ம வாழ்க்கையில தருவாங்க. பாவத்துல விழுந்த நம்ம இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமான பிறகு கவனிச்சு நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையை பசுமையா மாற்றது இல்லாம நம்ம வாழ்க்கையில அளவற்ற ஆசீர்வாதத்தை இயேசுப்பா கொடுப்பாங்க. இது யாருக்கு முன்னாடி வந்து சொல்லுவா? நான் சொன்ன மாதிரி யார் சொல்லுவா? யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வரவங்களுக்கு பிரைஸ் உண்டு. சீக்கிரம். பாவத்தில் இருந்த நம்மள இயேசுவோட ரத்தத்தால கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு கவனித்து பசுமையாக்கப்பட்டு ஓகே, அக்கா ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? சரி, இப்போ இதெல்லாம் இது உள்ள போட்டுருங்க. உள்ள போடுங்க. போட்டீங்களா? டொமேட்டோ இப்போ யூஸே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு அண்ணன் கசக்கினாலும் அமைக்க விடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணியாச்சு? எல்லா ரிப்பனையும் போட்டாச்சு. இப்படி வந்துருங்க எல்லாரும். நிலுங்க நீங்க இதுக்குள்ள போட்டாச்சு. இது உள்ள ரிப்பன்ஸ்லாம் எப்படி இருக்கு? தனித்தனியா தானே இருந்துச்சு. நம்மள கூட பிசாசு நிறைய நேரத்தில் என்ன பண்றா தெரியுமா? நீங்கெல்லாம் தனித்தனியாவே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது, சண்டை போட்டுட்டே இருக்கணும்ட்டு நிறைய நேரத்துல பிசாசு நம்மள பிரிச்சு வைக்கிறான். ஆனா அக்கா நீங்க ரிப்பன் எடுங்களேன். இப்போ எடுங்க, கொடுங்க, அப்படியே பக்கத்துல பாஸ் பண்ணுங்க. ரிப்பன் எப்படி ஆயிடுச்சு இருக்கா? நம்ம இயேசுபாட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தனித்தனியா இருந்தாலும் இயேசுப்பா நம்மள ஒண்ணா மாத்திடும். சரி, உள்ள போட்டுருங்க. அக்கா உங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க. ஓகே, நீங்க உட்காருங்க. சரி, இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு அண்ணா வந்திருக்கு. அவர் பாத்துடலாமா? பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? கேக்குதா? ஆர் யூ ரெடி? சரி, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி உட்காருங்க. அந்த பக்கம் டர்ன் பண்ணுங்க. உங்க டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க, பின்னாடி இருக்கவங்கள இங்க பார்க்க கூடாது. ஒன்றரை கண்ணு ஓர கண்ணெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. அக்கா நீங்க திரும்புங்க. சரி, எல்லாம் திரும்பிடலாம். யார் இது என் பக்கத்துல? யார் இது? என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்குறானா? இந்த டைம்ல தூங்கலாமா? தூங்கலாமா? எடுத்துக்கலாமா? எப்படி எடுப்பீங்க? தட்டி எடுக்க போறீங்களா? சரி, யாராவது ஒருத்தர் வாங்க, தட்டி எடுக்க. ஒருத்தர் எப்படி தட்டி எடுப்பீங்க? கடிச்சிருவான். சரியா? திடீர்னு தைரியம் இருந்தா மட்டும் தட்டி எடுக்கணும். சரி, எடுப்புங்க. டேய் தம்பி, டேய் எங்க வந்திருக்கோம்? தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு. என்னாச்சுடா? புள்ள பிடிக்கிற கூட்டமா? டேய், உங்க பிள்ளைங்க எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க. புள்ள பிடிக்கிற கூட்டம்ன்ற என்னடா? மீன் மார்க்கெட்டுக்குள்ளயா? ஏன்? ஒரே சத்தமா இருக்கு.
கஷ்டமா இருக்கா? உன்னை பார்த்து ஒருத்த ஏங்கி அழுகுறான்பா. நீ உன் முகத்தை காட்டினா அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. நீ எல்லாரையும் பயப்படுத்திட்டு இருக்கியே. சரி, 1 2 3. ஏய், எத்தனை வாட்டி ஹலோ ஹாய்? ஒரு வாட்டி சொன்னா போதும். ஒரு வாட்டி ஹாய், ஒரு வாட்டி ஹலோ. டேய், ரெண்டு வாட்டி ஹாய். டேய், மூணு வாட்டி. டேய், போதும். ஹலோ ஹாயே வேண்டாம். ஹலோ. சரி, நீ வந்தியே, உன் பேர் முதல்ல சொன்னியா எல்லாருக்கும்? என் பேரு ஜானி. என்னது? சத்தமா சொல்லுங்க. அங்கிள், கூட்டத்துல அதான் பின்னாடி உட்காந்துருக்கான ஒரு பையன். ஆமா, யார் அந்த வாயில கை வச்சிருக்க அந்த பையனா? அந்த பையன் தான் சாணின்ற அங்கிள். சாணிங்களா? சாணி கிடையாது, ஜானி. எல்லாம் சொல்லுங்க, ஜானி. மறுபடியும் சாணின்றாங்க அங்கிள். சாணின்னு சொல்லல ஜானி. எனக்கு அப்படியே தான் கேக்குது அங்கிள். சரி சரி, உன் காது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அங்க பின்னாடி ஒரு பையன் அழுகுறான் பாத்தியா? டேய், என்ன பார்த்து அழுறியாடா? டேய், ஏண்டா? நான் அவ்வளோ கொடூரமாடா இருக்கேன். இங்க பாருடா. டேய் டேய், இங்க பாருடா. ஹாய் ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லுன்னா கட்சிடுறேன். ஹாய். அந்த பையன் இருக்கட்டும், பரவாயில்ல. ஊருக்குள்ள நல்ல கெத்தா இருக்கிறோம். டேய், இதெல்லாம் ஓவரா தெரியல. அவன் தான் ஏதோ தெரியாம அழுகுறான்னா. என்ன அங்கிள் சத்தம்? தெரியலையே. சரி, நீ எதுக்காக இங்க வந்த? இவங்களெல்லாம் பார்த்து இவங்களெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு சொல்லி தரலான்னு வந்தேன். பாட்டு சொல்லி தருப்பா. அவங்களாம் சூப்பரான பாட்டுலாம் கத்துருக்காங்க தெரியுமா? எல்லாம் பாட்டு கத்துக்கிட்டீங்கன்னா VBSல நீ அதோட சூப்பரா பாட்டை சொல்லி தர போற. நான் இங்கிலீஷ் பாட்டு சொல்லி தரேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமா? What is your name? ஐயோ, ஒண்ணுமே புரியல. சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். எல்லாம் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? Are you ready? நான் சொல்ல என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா. Eating sugar no papa. டேய், Telling lies no. அடி வாங்க போற பாரு. ஓப்பனியா இருக்கா? என்னடா நீ பாட்டு சொல்லி தரேன்னு ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸ் பாடிட்டு இருக்க? என்ன என்ன சொல்லு. ஆயில கை வச்சுட்டு சொல்லுன்னா நான் சொல்றது. சரி, நீ என்ன ரைம்ஸ் பாடிட்டு இருக்க? அங்கிள், என்ன எனக்கு உனக்கு பாட்டு தெரியாது. அடப்பாவி, பாட்டுத்தெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டியதானே? சரி, நீ அழகான ஒரு தமிழ் பாட்டு சொல்லி கொடு ஜானி. என்ன யோசிக்கிற? தெரியாதா? இல்ல தெரியும். சரி, நான் பாட எல்லாம் கூட சேர்ந்து பாடுங்க. இப்ப என்ன ஆத்திச்சூடி பாட போறியா? இல்ல அங்கிள். சரி, நான் பாட எல்லாம் கூட சேர்ந்து பாடுங்க. ஜானி ஜானி என்னன்னா டேய், சக்கரையா துன்ற இல்லைன்னா வயசல்லாத இல்லைன்னா டேய், ஆய் தர இந்த வாயிலே அடிக்க போறம்ப. என்ன பாட்டு பாடிட்டு இருக்க நீ? இங்கிலீஷ்ல பாடின ரைம்ஸ் அப்படியே தமிழ்ல பாடுற. அங்கிள், எனக்கு இதை விட்டா வேற பாட்டு தெரியாது. சரி, உனக்கு பாட்டு தெரியாதுன்றது முதல்ல தெரிஞ்சிருச்சு. இவங்ககிட்ட நீ எதனா கொஸ்டின்ஸ் நிறைய வச்சிருப்பல, ஏதாவது கொஸ்டின் கேட்குறியா? யார்கிட்ட கேட்கலாம்? யாருக்கு வந்து ஆன்சர் சொல்லுவாங்களோ அவங்ககிட்ட கேளு. அதான் முன்னாடி வரணும்னா எல்லாரே ஆன்சர்னா கண்ணாடி போட்டுன்னு இருக்காருல்ல. ஆமா, கண்ணாடி போட்டு உன்ன மாதிரியே ஹேண்ட்ஸமா இருக்காரு. யார்கிட்ட தான்? அண்ணா, உங்க பேர் என்ன? அக்ஷய். ஓகே, உங்ககிட்ட தான் கொஸ்டின் கேட்குறேன். எலி பார்த்துருக்கீங்களா? எலி, அதுக்கு ஆள் இருக்கு தெரியுமா?
வால் வால். எதுக்காக எலிக்கு வால் இருக்கு? ஸ்டைலா இருக்கு. ஸ்டைலா இருக்கிறதுக்கா ஜானி? எங்க திரும்ப உங்களுக்கு வாழை காணோம். சரி உட்காருங்க. அது அந்த போட்டோகிராஃபர் சொல்லுங்க. ஆனந்தம்மா சொல்லுங்க. எலிக்கு எதுக்கு ஆள் இருக்கு? பக்கத்துல ஆண்டி நீங்க சொல்லக்கூடாது. ஐயோ இல்ல, இதோ இங்க ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, பாட்டி நீங்க சொல்லுங்க. என்னடா இல்ல அந்த பாட்டியோட தான் உட்காந்துக்கிறாங்க. அந்த பாட்டி இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். பாட்டி உங்ககிட்ட தான் கேட்கிறாரு. உங்ககிட்ட தான் சொல்லுங்க. உங்ககிட்ட தான். இல்ல சரி, அதான் இங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஆண்டி உட்காந்துருக்காங்கல்ல, நீங்க சொல்லுங்க. இவங்களும் தான் ஆள் இருக்கிறாங்க, எங்க ஆளை காட்டுங்க. சரி நானே சொல்லிட்டா, அது செத்து போச்சுன்னா தூக்கி போடுறதுக்கு தான் அந்த ஆளு. இது கூட தெரியல. இப்போ நீ ஒன்னதான் சாப்பிடுச்சு தூக்கி போட போறாங்க. சரி வேற ஏதாவது கேளு ஜானி. யார்கிட்ட கேட்கலாம்? நாங்க ஹாஸ்டல் அங்கிள்கிட்ட கேட்கலாமா? சரி பாஸ்ட் அங்கிள்கிட்ட கேளு. ஹாஸ்டல் அங்கிள், நீங்க துபாய் போயிருக்கீங்களா? இல்லையா? சரி, துபாயில போட்டோ எடுத்தா போட்டோ எப்படி வரும்? போட்டோ மாதிரி வரும். என்ன நெகட்டிவ் மாதிரியா வரும்? சொல்லுங்க. அழகா வரும். என்ன அசிங்கமா வரும்? தெரியலையா? தெரியலையே. அதான் முன்னாடி குழந்தை வச்சுட்டு ஒரு ஆண்டி உட்காந்துருக்காங்கல்ல, ஷைனி அக்கா, தெரியலையா? இன்னொருத்தங்க குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே, ரோஸ்லின் அக்கா. சொல்லுங்க. ஆஸ்டரனா? ரைஸ் தி லார்ட் ஆஸ்டரனா? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. தெரியாதுன்னு ஒரு ஆன்சரா? சரி, ஏதோ இந்த சீனியர்ல இருந்தாங்க லாஸ்ட்ல சவுத்ல சாஞ்சினா அக்கா உட்காந்துக்கிறாங்கல்ல, கீழே கீழே ஸ்டூடெண்ட் டீச்சரா? சொல்லுங்க அக்கா. நீங்க தெரியாதா? நானே சொல்லிட்டா, போட்டோ ஷேக்கா வரும். என்னோட கையில நிறைய ஷேக் இருக்காங்கல்ல. சரி எல்லாம் தக்காளி முட்டை கையில் எடுத்துக்கங்க. எதுக்கு? உன்னை அடிக்கிறதுக்கு தான். என்ன? உன்னை கூப்பிடல ஜானி. என்ன இல்லையா? நானும் என்னதான் நினைச்சேன். சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுலாமா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி அங்கிள், அங்க வெளிய இருந்து ஒருத்தர் சைட் வச்சுக்கிறாரு, அவர் ஹாய் சொல்லிட்டா. அவர் ஓடிட்டார் ஜானி. உட்கார் உட்கார் உட்கார். எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சரி நீ அழகா நின்று பார்த்துட்டு இருந்தார், அவரை துரத்தி விட்டுட்டேன். சரி